இந்த கேமரானால தான் என்னோட வாழ்க்கை மாறி போச்சுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அப்படிதான் ஒரு நாள் கொஞ்சம் பார்த்து பிடிங்க. இது என்னோட கேமரா இல்ல, ஓகே ப்ரோ. அருணோட கேமரா. ஓகே கொஞ்சம் ப்ரோ. சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. அது பாத்துக்கிறேன் bro. கரெக்டா பாத்துக்கிறேன். சாஃப்ட்வேர் மோட்ல இருக்கு நடிக்காதீங்களா bro? அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல bro. சரி ஓகே. சரி. என்ன போய் நடிக்க கூப்பிடுறாங்கடா. டேய் என் சார்ஜர் பாத்தியாடா? டேய் செக்கு நான் 20ஆம் தேதி கொடுத்துட்றேன். உங்கள் அப்பாட்ட பேசிடு. ஓகே சரிடா மச்சான் பேசிகிட்டு இருக்கிறான், கண்டுக்காமல் உட்காந்து பேசினுக்கிற. என்னைக்காச்சும் பாடுற அந்த பொண்ணு ஒரு நாள் உன்னை விட்டு போக போகுது. நீ இப்படியே பேசிட்டே இரு, ஒரு நாள் என் கையில சாவ போற. சரி மெசேஜ் வருது பாரு. ஒன்றும் வரலையடா. டேய் மெசேஜ் வருது பாருடா. ராம், இது சால்வ் பண்ணலாமா வேண்டாமா சொல்லு. ஹலோ, சொல்லுடா. என்ன சொல்றது, நீ தான் சொல்லணும். இங்க பாரு ராம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் என்னால சால்வ் பண்ணி கொண்டு போக முடியலடா. என் என் வாழ்க்கையில லைஃப்ல நான் எல்லாமே எழுதிட்டேன். இதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இனிமேல் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். நீ நிம்மதியா இரு, நிம்மதியா இரு. டேய் நான் அப்படி சொல்ல வரலடா, நான் சொல்றத கேளு. இல்ல கீதா, இல்ல கீதா, நீ அவனை பார்த்துருக்க கூடாது, வண்டி நிறுத்திருக்க கூடாது, உன்கிட்ட பேசி இருக்க கூடாது, உன் லைஃப்ல நான் வந்திருக்க கூடாது. இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இதுக்கு முழுக்க முழுக்க நான் தாண்டி காரணம். என் மேல தாண்டி தப்பு. இல்ல, இந்த டைம் என் மேலதான் தப்பு, புரியுது. கீதா, என் லைஃப் எப்படி இருக்குது, எப்படி போகுது நீ சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் சொல்லணும்னு உனக்கு அவசியமும் இல்லை. கடைசியா உன்னை சொல்றேன் கீதா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? எனிவே பாய் கீதா, குட் பாய்.
டேய் இதில் 10,000 செக் இருக்கு. உங்கள் அப்பா பேங்க்கிட்ட கொடுத்து உங்கள் அப்பா என்னன்னு பார்க்க சொல்லு. சரி நான் சொல்லிடுறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கேளு. சரி சொல்லு. எப்பா இப்பயாச்சும் நான் சொல்றதை கேக்குறீங்க? அட பாவிங்களா, இதுவும் போச்சா? சொல்லு, என்ன ஐடியா? ஸ்டாக் மார்க்கெட் பண்ணி நான் காசு பார்க்க போறேன்டா. வாய்ப்பே இல்லை. அது கண்டிப்பா நடக்கும்டா. நீ இப்படி வா, நான் உனக்கு புரிவிக்கிறேன். இவனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டு தொட்டவனெல்லாம் காசு வராது. அதுக்கு இவ்வளோ படிக்கணும். முக்கியமாக வந்துட்டு ஃப்யூச்சர் பிளான் ரொம்ப முக்கியம்டா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நான் எப்படி வாழ போறேன், எப்படி சம்பாதிக்க போறேன் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டேன். அவளை ஏன் என் லைஃப் பார்ட்னர் கீதா, அவள் எனக்கு டைமண்ட் மாதிரி. அவ கூட எப்படி வாழணும்னு கூட பிளான் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுதான், இதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போ. ப்ரோ கொஞ்சம் அப்படிக்கா போய் பேசுங்க ப்ரோ. நான் பண்ணதான் போறேன். இது ஒரு ஹெல்ப்போ ஐடியாவோ எதுவுமே கேட்கல. சரி, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்க அப்பா பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, பார்த்துக்கு. அப்பா சாமி, இதுக்கு மேலே இந்த ஆட்டத்தில் என்ன சேர்க்காதா, ஆளை விட்றாப்பா. டே அருண் நில்றா. ஏன்டா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கிற? நாளைக்கு நியூ இயரு, மார்க்கடைக்கு போகலாமா இல்லை? கீதா பிரேக்கப் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேட்குறாடா. தெரியும்டா, நான் தான் சொல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்ன்ட்டு. ஏதோ தூக்கி வச்சு கரகாட்டான்னு அவள் பார்த்தியா வாழ்க்கையில் நொண்டி விளாண்டுட்டு போயிட்டா. என்னடே இன்வெஸ்ட் பண்ண மணியும் போயிடுச்சுடா. சரி விடு. அது மச்சான் செய்யறதுனா அப்படிதான் போச்சா? புரியல. போச்சுனா எல்லாமே தான்டா, உன் காசும் சேர்த்து தான். நான் தெரியாம தான் கேட்குறேன், அறிவு இருக்கா இல்லையா, இல்லை அறிவில் அது மாதிரி நடிக்கிறியா? எனக்கு புரியவே இல்லை. பரவாயில்ல சொல்லு, நான் கேட்குறேன். டேய் நான் சொல்றேன்டா. டேய் பேசாதடா. இதில் 5,000 இருக்கு, அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போ. இல்லை, அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படியோ சேஃப் ஆயிடுச்சு. ஏன்னா நீ அப்பா காசை தார வாத்து கொடுத்த மாதிரி இந்த பொண்ணையும் போய் தார வாத்து கொடுத்துருப்ப. என்னடா பார்க்குற, உரைக்காத. இப்ப மூடிட்டு நான் சொல்றத கேளுடா. எப்பயாச்சும் நம்பிக்கை கொடுத்துருப்பியாடா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசி 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 ஒன்னாலதான்டா இவ்வளவு இருக்குது. நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுடா. எந்திரிடா, நடிக்காத போதும்.
சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர். இதுவே இந்த கதை உண்மையா இருந்துச்சுன்னா சூப்பர் குட் சூப்பர் நடிச்சா சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் ஆச்சா? அதெல்லாம் ஆச்சு. வாங்க. ஆமா ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். ப்ரோ வாங்க போலாம். வாங்க மொட்டை மாடி போலாம். எல்லாம் மொட்டை மாடி போலாம். வாங்க வாங்க ப்ரோ வாங்க. சரி சரி ஓகே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் ஆக்ஷன் கட் சொல்லிக்கலாம், ஏன் கதையை கூட மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு டைம் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம என்னைக்கு முழுசாக கண்ணை மூடுறோமோ அன்றைக்கி தான் வந்துட்டு கட். சினிமா வந்துட்டு ஒரு மந்திர உலகம், வாழ்க்கை தான் வந்துட்டு உண்மையான உலகம், அதில் நம்ம நடுவில் இருக்கிறோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க.